ஒன்றிணைவோம், உரிமைக்கு குரல் எழுப்போம் என்று தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நோக்கியும் அனைத்து அரசியல் கட்சி நோக்கியும் குரல் விட்டிருக்காரு. ஏன்னா எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற கொள்கையில பயணிக்கிற இயக்கம். இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு பல்வேறு துறைகள் சார்ந்து நிதித்துறை, பள்ளிக்கல்வித்துறை என்று பல்வேறு துறையில் ஒற்றை ஆட்சி முறையை திணிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அளவுக்கு கொண்டு போய் நிலையில நிறுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள், நீதி அமைச்சராக இருக்கட்டும், பியூஷ் கோயல் அமைச்சராக இருக்கட்டும், சமீப காலத்தில் வர இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப திமிர்த்தனமாக தங்களோட நிலையை மறந்து, மாநில உரிமைகள் மறந்து, ஒரு மாநில அரசோட சுயமரியாதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு பல்வேறான பத்திரிகை செய்திகள் மூலம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க அவங்களோட பேசுற விதம் என்பது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமா மட்டும் இல்ல, தமிழர்களை அவமானப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிற சூழலை பார்க்கிறோம். அதாவது வெளிப்படையாக நாங்கள் ஒற்றையாட்சி முறைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட RSS சித்தாந்த கொள்கையை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக திணிக்கும் முயற்சியை ஈடுபடும் போது அதற்கு எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு குரல் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் மாநில சுயாட்சிக்கான குரல்கள் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் மதசார்பின்மை கொள்கையை நிலைநிறுத்த குரல்கள் வருகிறதோ, அந்த தெற்கு திசையை நோக்கி அவங்க குரல் எழுப்பி அதை எதிர்மறையாக பேசுற விதத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம கடந்த நாடாளுமன்ற தொடரில் பட்ஜெட்ல எந்த வகையான திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு அவங்க அறிவிக்கல. கேட்டா திமிர்த்தமான பதில்கள் கொடுக்கறாங்க. இப்போது நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தல, அதனால உங்களுக்கு நிதி கிடையாதுன்னு சொல்றாங்க. எந்த இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய குடியரசுல எந்த ஒன்றிய அரசும் எதிர்த்தரப்பு ஆட்சி செய்யும் மாநில அரசு இருந்தா சுமூக போக்குல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தடுத்து நிறுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி பிளாக்மெயில் பாலிசி ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்துதான் நம் தமிழ்நாட்டு முதல்வர் இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, இந்தியாவோட மத சார்பின்மை கொள்கையை பாதுகாக்க, இந்தியாவோட பன்முகத்தன்மையை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் கல்வி நிலையை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் கல்வியை நாம் ஏற்பட்ட பல்வேறு சாதனைகளை பாதுகாக்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நோக்கியும் தமிழ்நாட்டு உள்ள அனைத்து கட்சிகளும் நோக்கியும் இது ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு குரலாக நாம் எழ வேண்டும் என்று ஜனநாயக முறையில் ஜனநாயக மரபுகளை கடைபிடித்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் நாளை 4 மணி அளவில் நம்மளோட மாநில ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன் அனைத்து கட்சிகள் சார்பாக ஒன்றிணைவோம், உரிமைக்கு குரல் எழுப்போம் என்ற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நாளைக்கு செயல்படுத்துறதுக்கு குரல் எழுப்பியிருக்கார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். கேள்வி யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறதுல நிறைய இது நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப ரயில்வேக்கே பார்த்தோம்னா 6000 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க ஒதுக்கிருக்கோம். அப்படியும் திமுக சொல்றாங்க நாங்க எந்த அலாட்மெண்ட் கொடுக்கல, வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் நாங்க எதுவுமே செய்யல. அமைச்சர் தொடர்ச்சியாக நம்ம பாஜக இருக்கிற அமைச்சர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாங்க ஃபண்ட்ஸ் இவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்களே. அபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றிய அரசு பார்த்து கேட்ட கேள்விகள், கேட்ட கோரிக்கைகள் பத்தி நம்ம வரிசைப்படுத்தி அது கேள்வி எழுப்புறோம். இப்ப உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக பேரிடர்களை பாதிக்கப்பட்ட நாடு தமிழ்நாடு. எல்லா புயல்கள் சேர்த்து நம்ம பேரிடர் நிதியை கேட்டோம். அவங்க ரொட்டீனான அலோகேஷன் அவரை நிதி வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா பேரிடர்களுக்கு உண்டான அதிகான செலவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், விவசாயிகளுக்கான விவசாய நிலத்தில் பாதிக்கப்பட்ட போது அந்த கிராப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையா இருக்கட்டும், எல்லாமே மாநில அரசு தான் அந்த சுமையை தாங்குது. இதெல்லாம் அறிவியல் ரீதியாக ஒருங்கிணைத்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வழியாக நம்ம இவ்வளவு ஃபண்ட் நீங்க எக்ஸ்ட்ராவா அலோகேட் பண்ணணும் நம்ம கோரிக்கை விட்டுறோம். அவங்க கமிட்டி கேட்டு கொடுத்தோம், கமிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போறாங்க. ஆனா ரொட்டீனான அலோகேஷனை அவங்க அரசு ஒதுக்கீடு செஞ்சு சொல்ற பார்வையில தான் இருக்கு. சின்ன எடுத்துக்காட்டு, இப்ப CMRL பத்தி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்.
தொடர்ச்சியாக பிற மாநிலங்களுக்கு அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமா தான் இருக்கு. இங்க மட்டும் முழுமையாக தமிழ்நாடு அரசு நிலைப்படுத்துன்னு சொன்னாங்க. உடனே தொடர்ந்து குரல் எழுப்பணும். இப்ப சிஎம்ஆர்எல் சென்னைக்கு மாதிரி குரல் எழுப்பி தான் இப்ப வந்து ஒத்துக்கொண்டு இருக்காங்க, கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிஎம்ஆர்எல் கோயம்புத்தூருக்கு கேட்டோம், சிஎம்ஆர்எல் மதுரைக்கு கேட்டோம், மெட்ரோ ரயில் திட்டங்கள் கேட்டோம், அதுக்கு அவங்க நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்ப இப்ப கல்வி வளாகங்களுக்கோ இல்ல பல்வேறு திட்டங்கள் மூலமும் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் மூலமாகவும் எப்படி வந்து பீகாருக்கு அறிவித்தார்களோ அதே மாதிரி எப்படி ஆந்திர பிரதேஷ்க்கு அறிவித்தார்களோ அதே மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடுக்கு ஏதாவது அறிவிப்பாங்களா பார்த்தா எதுவும் அறிவிப்பு செய்யல. இதனால தான் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம். அரசு பள்ளிக்கு மட்டும் அது வரும்போது வந்து ஏன் வந்து திமுக எதிர்க்கிறது பாஜக தொடர்ந்து இந்த விஷயத்துல ஒரு வாதம் அடிப்படையிலே பாஜக நண்பர்களுக்கு புரியணும். ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்கு, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருக்கு, சமச்சீர் கல்வி சிலபஸ் இருக்கு, தமிழ்நாடு அரசு கல்வியோட சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் இருக்கு. சிபிஎஸ்இ என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒன்றிய அரசுல பணியாற்றும் ஆசிரியராக இருக்கட்டும், அவங்களோட வேலை வாய்ப்பு இருக்கவங்க பல்வேறு மாநிலத்துக்கு அவங்க போறதுனால தான் யூனிஃபார்மா ஒரு மாநிலத்துக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தா சிபிஎஸ்இ சிலபஸ் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த 3 சிலபஸ்க்கும் அந்தந்த தனியார் பள்ளிகள் எந்த சிலபஸ் அவங்க கொடுக்க விருப்பப்பட்டா அந்த சிலபஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப சிபிஎஸ்இ போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸா இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசோட கொள்கை எப்போதிருந்துமே மும்மொழி கொள்கைகளை தான் அந்த சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட போராட்டினால் அறிஞர் அண்ணா முதல்வராக ஏற்பட்ட பின் இருமொழி கொள்கையை வந்து அரசு கொள்கையாக அவர் நிறைவேற்றி இன்னைக்கு அரசு தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், கல்லூரி கூடங்களா இருக்கட்டும், அதுல வந்து இருமொழி கொள்கையை வந்து முன்மொழிந்தார். சோ அப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஐசிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் என்ன, இதுல ஆரிஜின் எங்க வந்ததுன்னு சொல்லி புரியாம அனைத்து சிலபஸும் நாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து நாங்க மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் சிலபஸை ஏற்றுக்கொண்ட தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த கொள்கை அங்க இருக்கிறது இயல்புதான். ஆனா இவ்வளவு பேசுறவங்க கேந்திரிய வித்யால வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்களே, கேவி ஸ்கூல்ஸ்ல கடந்த ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் முடிய டேட்டா எடுத்தோம். அந்த டேட்டா எடுத்து பார்த்தல என்ன புரியுதுன்னா தமிழ் வாத்தியார்களே கிடையாது தமிழ்நாட்டில். கேவி ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அது கேவி ஸ்கூல்ஸா இருக்கட்டும், சைனிக் பள்ளியா இருக்கட்டும், அதுல 53 சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, 100 இந்தி பேசும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஆனா தமிழ் பேசும் ஆசிரியர்கள் 0. அப்ப இவங்க வந்து மும்மொழி கொள்கை என்பது மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதம் திணிக்கும் முயற்சியை வந்து இவங்க நடத்துற ஒன்றிய அரசு நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்காட்டாவே இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சார், இப்ப கொண்டு வர மத்திய அரசு மும்மொழி கொள்கையில வந்து இந்தி திணிக்கப்படவில்லை, கட்டாயம் கிடையாது, 3ஆம் மொழியா தான் இருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்தி திணிப்பு அப்படின்ற வார்த்தை எப்படி இல்ல கட்டாயம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து அவங்க இந்தி திணிக்கப்படாதுன்னா இல்ல. இப்ப வந்து ரொம்ப நல்லா தெளியணும், அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்வது ஹிந்தி, ஆங்கிலம், அப்புறம் ரீஜன் லாங்குவேஜ் தமிழ். அப்புறம் எந்த நிலையில கம்பல்சரி ஆக்குவாங்கன்னா இப்போ வந்து சின்ன வயசுல ஒரு குழந்தை படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில இருக்கும் போது அவங்க வந்து அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியா இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது அவங்க காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது நீங்க எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்பிலேயே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழலியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின் தான் பிற்காலத்தில் அவங்க வந்து கல்வி வந்து மேம்படணும். இப்போ அவங்க வந்து நாங்க திணிக்க மாட்டோம் சொல்ல, சிலபஸ்லயே அவங்க வந்து பாடநூலே மொழிகள் அப்படிதான் இருக்கும், பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு தான் அவங்க எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது சாத்தியமா இருக்கும் போது அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வி கற்றல் திறன். இப்ப ஒண்ணு இல்ல, தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும் போது சிபிஎஸ்இ சிலபஸ் எக்ஸ்ட்ரா பண்றவங்களுக்கு இதே ஒரு அரசு பள்ளியில சூழல்ல படிக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து முதல் தலைமுறையா இருப்பாங்க. நீங்க அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா அதுல நீங்க சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா பட்டியல மக்கள், அதே மிகவும் பிற்படுத்த மக்கள், மலைவாழ் மக்கள் வந்து அரசு பள்ளியில படிப்பாங்க. அப்ப அவங்க தாய்மொழியும் தமிழும் ஆங்கில மொழி இருமொழி பள்ளியில நான் படிச்சனால்தான்
இன்னைக்கு நான் இங்க இருக்கிற சமூகம் ஒரு 2-3 கோடி தமிழர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆங்கில பரிவும் பெற்று தமிழ் மொழியும் பெற்று இன்னைக்கு வந்து சமூக பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோம். இங்க அதனாலதான் நம்ம மேலை நாடுகள்ல போய் பணியாற்ற விதமாக இருக்கட்டும், பழைய மேலை நாடுகள் முதலீடு நம்ம தமிழ்நாடு கொண்டு வரதாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த இருமொழி கொள்கையினாலதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் சமூக விளிம்பு நிலை மக்கள் வந்து சமூக நீதி கொள்கையினால இருமொழி கொள்கையினால உயர்ந்து நிற்கிறாங்க. நீங்க மும்மொழி கொள்கையை கடைபிடித்த நீங்க சொல்ற டிபிக்கல் ஹிந்தி ஸ்பீக்கிங் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அவங்க இதே மாதிரி சமூக பொருளாதார தளத்துல உயர்ந்திருக்காங்களா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல உயர்ந்திருக்காங்களா என்ற அடிப்படை இருக்கு. இன்னொரு டேட்டா, இந்து டேட்டா பாயிண்ட்ல ஒரு டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னன்னா, அதாவது தமிழ் இந்து பத்திரிகையில வந்து 2019 இருந்து 2024 வரைக்கும் எவ்வளவு தூரம் மாநிலங்கள் வந்து 5ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு போய் சேர்ந்திருக்காங்க முதலாம் வகுப்பு மாணவர்கள், 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் 12ஆம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க என்ற ஆய்வு தரவுகள் கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து 2019 6ஆம் வகுப்புல 89% எண்ணிக்கை இப்ப 97% உயர்ந்திருக்கு. அதே இந்தி பேசும் மாநிலம் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் அது 50% 63% தாண்டது இல்லை. அப்ப ஒரு பள்ளிக்கு வர வைக்கிற விஷயங்கள் இருந்து ஒரு சூழலை உருவாக்கியது தமிழ்நாடோட அரசியல் மாடல், திராவிட மாடல். இப்ப நம்ம வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து இதே ஆயிரவிளக்கு தொகுதியில சர்பிடி தியாகராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து 1920 ஆரம்பிச்ச பின்புலத்துல தான் காமராஜர் அவர்கள் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு. அது ஒன்றிய அரசு பின்பற்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், சத்து உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க, கலைஞர் வந்து முட்டை போட்டாரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறனால இப்ப கற்றல் திறன், அவங்க கணக்கு போடும் திறன் கணிசமான அளவுல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலையில உணவு கொடுக்காம மத்தியானம் குழந்தைக்கு உணவு போடுமே, காலை பட்னியோடவே பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே என்ற ஏக்கத்தை நம்ம தமிழ்நாடு தீர்த்திருக்காரு. இதோட விளைவுகள்னா மாதம் ஒரு 900 ரூபாய் கிட்ட திட்டக்குழல் ஆய்வு பண்ணும்போது சேமிக்கிறாங்க. இப்ப எண்ணுமை எழுத்துமையாக இருக்கட்டும், இடைநீட்ட தவிர்த்துக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டமா இருக்கட்டும், நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 22,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறந்து வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல நீங்க சொல்றீங்களே அரசாங்க பள்ளி மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப பல்வேறு ஒருங்கிணை திட்டங்களை வந்து பண்ணி கொடுத்து எந்த மாடல் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை வந்து பிற மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு பின்பற்றாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்தங்கள் திணிக்கிறது, கல்வி மூலம் திணிக்கிற முயற்சியை தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களோட வந்து கல்வித்தரம் வளர்ந்து சொல்றீங்க. ஆனா 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில ஏழைகளுக்கு ஏழைகளா தான் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லையே. இதுக்கு யார் காரணம்? இல்ல, நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்க அளவுபடி பேசுங்க. 1960 வந்து எத்தனை சதவீதம் பேர் கல்லூரிக்கு போனாங்க அப்படின்னு ஒரு இண்டிகை பார்க்கும்போது இப்போது இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கா நாடோட 47% தமிழ்நாட்டு மக்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க இன்னைக்கு வந்து கல்லூரியில் போய் சேர்றாங்க. இது யுஎஸ் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதுவும் 37% வந்து பட்டியல மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்புல இருந்து கல்லூரியில் போய் சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க சொல்றீங்க ஏழையா இருக்காங்கன்னு சொல்றது, இப்ப ஒரு சமூக வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கும் போது ஒரு 3-4 கோடி மக்கள் சமூக பொருளாதாரத்தை உயர்ந்தனாலதான் இன்னைக்கு தனி மனுஷனா இருக்கிற ஆண்டு வருமானம் சொல்ற பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டை 1,50,000 மேல இருக்கு. இப்ப அதனாலதான் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு ஒற்றை உற்பத்தியில 9% ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். சோ அப்ப சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்தனாலதான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்த சமூக திட்டங்களை வந்து கீழ்நிலையிலிருந்து மேல் போக்குற பார்வையில இருந்தனால்தான் இது கொடுக்க முடியுது தவிர மேல் நோக்கிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே படிச்சு உயர்த்தக்கூடிய பார்வையை மாத்தி சாமானிய மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றதுக்கான சூழல் பெற்றனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சாதனைகள் கல்வியில நம்ம பெற்றிருக்கோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி வந்து இந்தியாவின் அலுவல் மொழி வந்து ஹிந்தி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த இந்தியை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல, நீங்க இந்தியா அலுவல் மொழின்னு சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒழுங்கா போய் படிச்சீங்கன்னா 1976 வந்து கிட்டத்தட்ட இந்த சட்டத்தை நான் உங்களுக்கு தெளிவா படிக்கிறேன். இன் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் கான்ஃபர்ட் பை செக்ஷன் 8 with subject section power, central government here makes the following rules. The rules, the official language act 1976 shall be extended to whole of India except state of Tamil Nadu.
அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல அலுவல் மொழி இந்தி இருந்தா கூட எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. இதை நம்ம உணரணும். இதை உணராம அலுவல் மொழி என்பது இந்தி, நமக்கு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் என்று எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய ஒன்றிய அரசோட சட்டங்களே நிறைவேற்றுறத வந்து இது விமர்சனம் பண்றவங்க, அரை உயர்கடத்தனமா படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்திய அலுவல் மொழி சட்டத்தை வந்து படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது? மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு? ஹிந்தி படிக்கிறது பத்தி உண்டல நாங்க திருப்பி அது உங்க கேள்வியிலே இருக்குப்பா. உங்க கேள்வியே தெளிவா சொல்றீங்க. ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்க எதிர்ப்பானவங்க, ஹிந்தி இம்போசிஷனுக்கு தான் எதிர்ப்பானவங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நாங்க தொடர்ச்சியாக சொல்றோம், இந்தி திணிப்புக்கும் கட்டாய இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பானவங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இந்தி மொழி படிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளமா இருக்கு. யாரும் போய் தடுக்கிறது இல்ல. நீங்க என்னோட வாங்க இந்தி பிரச்சார சபாக்கு போங்க. எத்தனை பேர் வந்து இந்தி அங்க சரளமா படிச்சுட்டு இருக்காங்க, இந்தி வந்து படிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சோ இந்தி மொழிக்கோ இந்தி மொழி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க, இந்தி மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்தி பிரச்சார சில பண வாய்ப்புகள் இல்ல, இலவசமான இந்தி கற்கிற கல்விக்கு அவ்வளவு ஃபண்டிங் வாங்கி இலவசமா தான் இந்தி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க தமிழ்நாட்டில் தாராளமா இந்தி படிக்கலாம். என்னன்னா அரசாங்க கொள்கையாக நீங்க இந்தி திணிப்பு வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம். சரி, இப்ப வாங்க செயற்கை நுண்ணறிவு காலங்கள்ல வந்து மொழி இப்ப பிரச்சனையே கிடையாது. நீங்க மொழி அந்த மொழி வேணா படிக்கலாம். உலக குளோபல் லாங்குவேஜா இருக்கு. உலகமயமாக கொள்கை வந்ததுக்கு அப்புறம் சைனா லாங்குவேஜ், பிரெஞ்சு லாங்குவேஜ், ஜப்பனீஸ் லாங்குவேஜ் பன்முக தன்மையில மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா வாய்ப்பு போச்சு. இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மொழி இன்னொரு மொழிக்கான பேரியர்ஸ் ஈஸியா சுலபமா தாண்டோம். அப்ப நீங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்தி கற்றுக் கொடுக்கணும், இந்தி திணிச்சா வளர்ச்சி அடையும் என்ற எடுத்துக்காட்டுக்கு இந்தி பேசிக்கிற மாநிலங்களோட சமூக பொருளாதாரத்தை நீங்க பாருங்க, இந்தி பேசாத மாநிலங்களோட சமூக பொருளாதார தளத்தை பாருங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடுல முதல் நிக்கிறது மலையாளம் பேச கேரளாவா இருக்கட்டும், பஞ்சாபி பேசுற பஞ்சாபாக இருக்கட்டும், தமிழ்நாடு பெருமாநிலங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் ரேங்க்ல இருக்கு. அப்ப நீங்க இந்தி திணிச்ச மாநிலங்கள், இந்தி பாக்குற மாநில உத்தரப்பிரதேச எடுத்துக்காட்டா சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல 10ஆம் வகுப்புல இந்தி மொழி பாடத்துல 64% மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்தி பாடத்துல முதல்ல அவங்க இந்தி சொல்லிக் கொடுக்கிற மொழியில அவங்க மாநிலத்துல ஒழுங்கா இந்தி கத்து கொடுத்துட்டு பிற மாநிலத்தை இந்தி திணிக்கிற வேலையை அவங்க தொடங்கலாம்னு சொல்றேன். நான் நீங்க இந்த மாதிரி எதிர்க்கிறது, NEP ரிஜெக்ட் பண்றது எல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். மீது மாநிலங்கள் அப்படி செய்யறது கிடையாது, தமிழ்நாடு மட்டும். சிம்பிள், அவங்க NEP வந்து திணிச்சது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். NEP பாலிசியை டிராஃப்ட் பண்ணது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். NEPயோட ஃபுல்லா சாராம்சமும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியா இருக்கும் போதே NEP டிராஃப்ட் எடுத்து கருத்தரங்கம் போராட்டம் நடத்திருக்காங்க. அப்ப அந்த NEP டிராஃப்ட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த கமிட்டியே பாத்தீங்கன்னா ஒன்லி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் தான் 70% டிராவல் பண்ணிருக்காங்க. தவிர அவங்க எத்தனை பேர் மாநில அரசு நடத்தப்படும் பல்கலைக்கழக வளாகங்களையோ மாநில அரசு நடத்தும் அரசு பள்ளிகளோ வந்து அவங்க ஆய்வே பண்ணல. டிராஃப்ட் எடுக்கும் போது அவங்களோட நோக்கம் என்னன்னா ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் வச்சு கல்வியாளர் போல அவர் திணிச்சு அவங்க கொடுக்க வேண்டிய சித்தாந்தத்தை உன்பில் பண்ணிருக்காங்க. என்ன சித்தாந்தம்னா முழுமையாக மாநில அரசோட உரிமைகளை தகற்றுறது, தனியார் மயம் ஆக்குவது, மொழி கொள்கையை வந்து விரிவுபடுத்தி பரந்தன்மையா பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தேசிய கல்வித்துறை படிவங்கள் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கும் இந்தி பேசுவதற்கான பேஜஸ் அலாட் பண்ணிட்டோம். பிறகு பிற மொழிக்கு எப்படி அவங்க வந்து செயல் திட்டங்கள் வடிக்க போறாங்க, எந்த வகையான கோப்புகள் கிடையாது. உண்மையா NEP பத்தி நம்ம கேட்கணும்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி கேட்கணும்னா ஜிடிபியில, அதாவது ஜிடிபியில 6% நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு NEP பாலிசி சொல்லுது. நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசு NEP 20ல இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, 24 வரைக்கும் உங்க பட்ஜெட்ல 6% ஜிடிபி அலாட் பண்ணணும்னு சொல்லி NEP சொல்லுது. முதல் NEP நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 2% தாண்டறது இல்ல உங்களோட பட்ஜெட் அலோகேஷன். நீங்க பட்ஜெட் அலோகேஷன் பண்ணாம வெறும் அதிகாரத்தை மட்டும் புடுங்குற முயற்சியா செயல்பட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணனால என்ன ஆச்சுன்னா, இப்ப சமீபமாக 2 நாள் முன்னாடி பத்திரிகை செய்தி, நேஷனல் அக்ரிடிடேஷன் கவுன்சில்ல இப்ப பாஜக ஆட்சியில வந்து 13 அதிகாரிகள் ஊழலை ஏற்பட்டனால அந்த ஊழல் பெற்ற அதிகாரிகளை தண்டனை வகுத்து நேஷனல் அக்ரிடிடேஷன் கவுன்சில் வந்து இவ்வளவு மோசமான ஊழல் அமைப்பா மாறிடுச்சுன்னு என்ற பல கல்வியாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாநிலத்தோட முதல்வர், மாநிலத்தோட கல்வி அமைச்சர் இவங்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு எல்லாமே பன்முகத்தன்மை உள்ள நாடு. இப்ப தமிழ்நாடு,
கேரளா, வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு சமூக பண்புக அமைப்புல மொழி பண்புல இருக்கும் போது ஒன் ஷூ ஃபிட்ஸ் ஆல் மாடல், ஒரு ஷூ ஷேப்பை வந்து எல்லா காலம் திணிக்கிற விஷயங்கள் எப்படி வந்து இயற்கைக்கு ஒவ்வாத விஷயமோ தேசிய கல்வி கொள்கையை வந்து பாஜக வந்து தொடர்ந்து திணிக்கிற விஷயம். எந்த அளவுக்குன்னா இது திணிச்சாதான் நான் உங்களுக்கு சமகர சிக்ஷா ஃபண்ட் அலாட் பண்றேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். இது வரைக்கும் எந்த ஒன்றிய அரசும் பண்ணது கிடையாது. ஏன்னா சமர சிக்ஷா ஃபண்ட் அமைப்பு முறை வந்து இவங்க ஆண்ட பாஜக ஆட்சி காலத்திலிருந்து பிறகு யூபிஏ அரசாங்கம் வந்து நிறைவுபடுத்தி ரைட் எஜுகேஷனுக்காக கொடுக்கிற நிதியா இருக்கட்டும், 14,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா விஷயமா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், டீச்சர்ஸ் ட்ரைனிங்கா இருக்கட்டும் ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கு சம்பந்தமே இல்ல. தேசிய கல்விக் கொள்கைக்கு முன்னாடியே எஸ்எஸ்ஏ ஃபண்ட் வந்துருச்சு. அப்ப ரொட்டீனான அலர்ட் பண்ற எஸ்எஸ்எஸ் ஃபண்ட புடிச்சு வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணு அப்பதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ற சொல்றத வந்து எந்த ஜனநாயக நோன்புல நம்ம கடைபிடிக்கிறாங்க? இது சர்வாதிகார ஆட்சியா இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சியா, மக்களோட குரல்கள் கேட்கிற ஆட்சியான்னு என்ற கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டை இந்தி திணிக்கக்கூடாதுன்னு சொல்றது, ஆனா அதே இடத்துல வந்து வட இந்தியர்கள் அதிகமா தமிழ்நாட்டு திமுக தான் பிடிச்சது, அதனாலதான் இந்த இந்திய கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. வட இந்தியானா புரியல. வட இந்தியர்கள் வந்து தொழிலாளர் வடங்கிய தொழிலாளர் அதிகமா வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது இல்ல. நீங்க வந்து அதான் வந்து இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு எங்க போனாலுமே சின்ன சின்ன கடையில கூட இந்தி பேசுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு அதனால இந்தி கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. காரணமே திமுக தான். இது வியப்பா இருக்கு தோழர் நீங்க சொல்றது. என்னன்னா ஒரு வளர்ந்த மாநிலத்தை நோக்கி வளர்கின்ற மாநிலம் வந்து அங்க சமூக விளிம்பு நிலை மக்கள் பஞ்சம் பழைக்கிறதுக்காக, வறுமை ஒழிப்பதற்காக எங்க வந்து இருக்கோ அங்க நோக்கி வராங்க. இது இந்திய நாடு, இந்திய ஒருங்கிணைப்புல நம்ம இருக்கோம். இப்ப நான் வந்து இதே ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு யூபி தோழரோ, பீகார் தோழரோ, பட்டியல மக்கள் சேர்ந்த பீகார் தோழரோ இல்ல உத்தரப்பிரதேச தோழரோ இங்க மாதிரி டாக்டர் ஆக முடியல, இங்க மாதிரி இன்ஜினியர் ஆக முடியல, இங்க இருக்க மாதிரி சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியல, இருக்க சூழல் அங்க இல்லனாலதான் இங்க அங்க சுயமரியாதை அங்க அந்த ஊர்ல இல்லாதனாலதான் அங்க இருக்கிற தின கூலிகளா இருக்கிறதோட அங்க வந்து சுயமரியாதை இல்லாம இழக்கக்கூடிய சூழல் இருக்கனால்தான் தமிழ்நாட்டு நோக்கி வரதுக்கான முக்கிய காரணம் இங்க இருக்கிற மக்கள், தமிழக மக்கள் அவர்களை சுயமரியாதையோட நடத்துறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களோட உரையாடுறதுக்கு நம்ம ஹிந்தி பேசுற அளவுக்கு சுயமரியாதை வளர்த்திருக்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறது என்னடா நம்மளோட பண்பு தான் தோழர். ஆனா அவங்க இங்க ஹிந்தி கத்துக்கிட்டு வர ஏஜென்சிக்கு சொல்றேன், தயவு செய்து நீங்க ஏஜென்சி முழுவதும் வர்றாங்க. பல்வேறு ஏஜென்சி உத்தரப்பிரதேச இருக்கு, பீகார்ல இருக்கு, கட்டட வேலைக்காக வராங்க, கட்டுமான வேலைகளுக்கு வராங்க. ஏஜென்சி மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அங்க தமிழை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா தோழர் கேள்விக்கு உகந்ததா இருக்கும். இல்ல அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்ல என்னன்னா அங்க வந்து வேலை செய்யற இந்திய பேசுற தொழிலாளிகள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல எங்களை வந்து சுயமரியாதை நடத்துறாங்க சொல்றாங்க. அது அவங்க சொன்னது, அவங்களதானே கேட்கணும். நீங்க அந்த அரசாங்கங்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆளக்கூடிய அரசாங்கம் அந்த வாய்ப்பு கொடுக்கல.